பிஜேபி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் பண்றதாகவும், இந்த பிளான் படி அண்ணாமலை வந்து பிஜேபி விட்டு வெளியே வருவார் என்றும், அவர் வந்து தனி கட்சி தொடங்குவார் என்றும், தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சேரும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்கள் சரி, ஆனா தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமா குடியிருக்கிற நெஞ்சில, இவருடைய நெஞ்சில குடியிருக்காங்க. ஆனா இவர் யார் நெஞ்சில குடியிருக்கிறார் அப்படின்னு ஒரு ஜோக்கு. இப்போ தாவேக்கா வந்து அதிமுக கூட கூட்டணி சேர்ந்தால், இப்ப தாவேக்கா வந்து ஊழலுக்கு எதிரான கட்சின்னு எப்படி சொல்ல முடியும் நீங்க சார்? ஆனா அவங்க சேர்றோம்னே சொல்லலையே, எங்க தலைமையில தான் கூட்டணிட்டாங்க. முதல்ல வந்து ஒரு தமிழக முதலமைச்சராக ஒரு கட்சியின் தலைவராக வருவதற்குன்னு சில தனி மனித ஒழுக்கங்கள் அப்படின்னு இருக்கு. அது அவர் இருக்குதா அப்படின்றது வந்து இன்னைக்கு வரைக்கும் கேள்விக்குறிதான். நீங்க வந்து ஒரு ஆளுங்கட்சியை குறை சொல்லி மட்டுமே வந்து ஒரு பதவியை பிடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கண்டிப்பா வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தான். நடந்தாலும் நடக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா சினிமா மோகம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. தாவேக்கா நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாலுமே ஆச்சரியப்பட முடியாது. வந்து பிஜேபி ஏதோ பேரளவில் தான் வந்து எதிர்த்து பேசினாங்க, திமுகவை தான் அதிகமாக எதிர்த்து பேசுறாங்க. இப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பிஜேபிக்கு எதிராக இன்னுமே ரொம்ப அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது வேற வழி கிடையாது, அந்த சிபிஐனுடைய பவர் அப்படி. சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கும்போது அவர் என்ன வேணும்னு டைரக்டர் கிட்ட கேட்டாலும் உடனே வந்துடும். அதே போல் இங்கே வந்து சிஎம் பதவி அந்த மாதிரி தான், நம்ம எது கேட்டாலும் வந்து கிடைச்சிடுற மாதிரி சிஎம் பதவி நம்ம கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. முதல்ல வந்து அதிமுக சேர்ந்துருக்கணும். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அதிமுக இருந்து பயணப்பட்டிருக்கணும். அப்புறம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அதுல இருந்து வெளியே வந்திருந்தாருன்னா, அப்ப கூடவே அதிமுக இருக்கிறவங்க பாதி பேர் இவர் கூட வெளியே வந்திருப்பாங்க. பிஜேபி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் பண்றதாகவும், இந்த பிளான் படி அண்ணாமலை வந்து பிஜேபி விட்டு வெளியே வருவார் என்றும், அவர் வந்து தனி கட்சி தொடங்குவார் என்றும், தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சேரும். வெற்றி கழகம், அண்ணாமலை, பாமக, தேமுதிக இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தால், தேவைப்பட்டால் இன்னும் சில சிறிய கட்சிகள் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களும் சேர்ந்தால் ஃபார்மிடபிள் அலையன்ஸா மாறும். இருந்தாலும் திமுகவை வீழ்த்துற அளவுக்கு வராது. ஆனா இப்படி ஒரு நிலைமை வந்தால் ஒரு தொங்கு சட்டசபை அமையும். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் PR சுந்தர். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் தாவேக்காவினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் இன்னைக்கு பேசியிருந்ததை பார்த்துருப்பீங்க. அவர் தான் முதல்வர் வேட்பாளருங்கிறத தீர்மானமாக நிறைவேற்றிட்டாங்க. அவர் பேசினது, ஆதவர்ஷன் பேசினது, இன்னும் பல நிர்வாகிகள் பேசினது, இது குறித்து உங்களுடைய பார்வை? கண்டிப்பாக அவர் வந்து ஆரம்பத்துல இருந்து அந்த ஒரு ஸ்டாண்டில் தான் இருக்கிறாரு. ஸோ எந்த கூட்டணி வந்தாலுமே என்னுடைய தலைமையில் தான் கூட்டணி, நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாரு. ஸோ அந்த வகையில் அதை பாராட்டலாம். ஆனால் இங்கே ப்ராக்டிக்கலாக சில சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திமுக மாதிரி ஒரு மிகப்பெரிய கட்சியை, ஒரு திமுக மாதிரி ஒரு நல்ல கூட்டணி உள்ள ஒரு கட்சியை வீழ்த்தணும்னு சொன்னால், எதிர்கட்சிகள் பிரிஞ்சு இருந்தால் அதை சாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து 4 முனை போட்டியாக இருந்தால் கண்டிப்பாக திமுகவுக்கு தான் ஆதரவாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ நிறைய பேர் என்ன கருதுறாங்கன்னா, இவர் வந்து ஏதோ ஒரு கூட்டணியில் சேரணும். இந்த கூட்டணி சேர்றதுல என்ன பிரச்சனைனா, இவருடைய தலைமையில் அதிமுக வரணும்னு இவர் விரும்புகிறாரு, அதிமுகவுடைய தலைமையில் தாவேக்கா வரணும்னு அவங்க விரும்புகிறாங்க. இதில் வந்து தாவேக்கா வந்து ஒரு அன்டெஸ்டட் கட்சி. ஏற்கனவே சரித்திரத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ எம்ஜிஆர் தவிர வேறு யாருமே வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் அரசியலில் பரிணமிக்கவில்லை. ஓரளவுக்கு நல்லா பண்ணது வந்து விஜயகாந்த் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவங்க 2 பேருக்கும் இல்லாத சில விஷயங்கள் இவருடைய விஷயத்தில் இருக்குது. நிறைய வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக இருக்கிறார் இவர். சமீபத்தில் வந்த சில ஜோக்கெலாம், சோஷியல் மீடியாவில் வந்த ஜோக்கெலாம் சொல்கிறேன் பாருங்க. ஒருத்தர் வீட்டுக்கு போனீங்கன்னா, அவர் வீட்டில் மனைவி, அப்பா, அம்மா, மகன், மகள் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அது ஒரு சாதாரண மனிதருடைய வீடு. ஒருத்தர் வீட்டுக்கு போனீங்கன்னா, அவங்க வீட்டில் வந்து காமராஜர், எம்ஜிஆர், அண்ணா, அஞ்சலை அம்மாள் இவங்கெல்லாம் இருந்தாங்க, அவர் வந்து அம்பேத்கர் இவங்கெல்லாம் இருந்தால் அவர் ஒரு மாபெரும் மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல வந்து ஒரு மனிதர் ஒரு தமிழக முதலமைச்சராக வர்றது எதுக்காகனா, அவங்க சுற்றி இருக்கிற எல்லா மனிதர்களையும்,
அத்தனை கோடி மக்களையும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வதற்கு. இவருடைய பற்றிய ஒரு குற்றச்சாட்டுகள் என்ன வருதுன்னா, இவருடைய மனைவி இவர் கூட இருக்கிறாங்களா, இவருடைய மகன் இவர் கூட இருக்கிறாங்களா, அப்பா அம்மா இவர்கள் கூட இருக்கிறாங்களா. சமீபத்தில் கூட எஸ் ஏ சந்திரசேகர் ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ண மாதிரியும் அந்த கிரகப்பிரவேசத்துக்கு இவர் போகலை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்தது. அப்போ கீர்த்தி சுரேஷுடைய திருமணத்துக்கு தனி விமானம் ஏறி கோவா போக முடிஞ்ச இவருக்கு பக்கத்திலே இருக்கிற அப்பாவுடைய கிரகப்பிரவேசத்துக்கு ஏன் போக முடியல அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை பேசும்போது அது பர்சனல்ல அது நமக்கு பொலிட்டிக்கல் ரெலவெண்ட்டாக என்ன சார்? கரெக்டான வார்த்தைகள் நீங்கள் சொல்கிறீங்க. இது ஒரு தனி மனிதரை தாக்குதலாம். தனி மனித ஒழுக்கத்தை பற்றி நம்ம அரசியலுக்கு எது பேசணும் அப்படின்னு சொன்னால், அது பொதுவாக தனி மனிதரை பற்றி நம்ம யாரை பற்றியும் பேச வேணாம். ஆனால் ஒரு அரசியல் தலைவராக வரவருக்கு அந்த தனி மனித ஒழுக்கம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போது நீங்கள் வேலை செய்கிறீங்க, நான் வேலை செய்கிறேன், நம்ம பலர் வேலை செய்கிறோம். நம்ம யாருக்கும் சேவை செய்கிறோன்னு சொல்லலை, நம்ம யாரையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறோன்னு சொல்லலை. நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக நம்ம வேலை செய்கிறோம். ஆனால் ஒரு முதலமைச்சராக வரவர் என்ன சொல்கிறாரு, தமிழக மக்கள் மொத்த பேரையும் நான் மகிழ்ச்சியாக வச்சுருப்பேன், அதுக்காக தான் நான் இந்த பதவிக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ முதல் கேள்வி, உங்கள் குடும்ப உறவினர்களை நீங்கள் மகிழ்ச்சியாக வச்சுருக்கிறீங்களா? ஸோ நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது செய்ய போகிறேன்னு சொல்கிறீங்களே, அப்போ உங்கள் குடும்ப உறவுகளுக்கு நீங்கள் நன்மை செஞ்சுருக்கிறீங்களா? நன்மை செஞ்சுருந்தா ஏன் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வருது அப்படிங்கிற கேள்வி வருது. ஸோ தனி மனித தாக்குதல் அப்படிங்கிறது நான் ஒத்துக்கிறேன், அது செய்யக்கூடாது. ஆனால் ஒரு முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுகிறவருக்கு இந்த கேள்விகள்லாம் வரும். ஏன்னா வேற எந்த பதவியில் இருக்கிறவங்களும் அவங்க அந்த பதவி மூலமா அவங்க சம்பாரிச்சு அவங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு அதுக்காக தான் வராங்க. ஆனால் ஒரு முதலமைச்சர்னு வரவர் அந்த மாதிரி கொள்கையோடு வர்றதில்லை. நான் முதலமைச்சராக வந்தால் எனக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும், எனக்கு நிறைய அதிகாரம் கிடைக்கும், நான் அதுக்காக வரேன் அப்படின்னு சொல்லலை. மக்களுக்கு சேவை செய்ய வரோம், மக்களுக்கு நல்லது செய்ய வரும். அப்போ மக்களுக்கு நல்லது செய்யறீங்கன்னா அப்ப நீங்க உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு நல்லது செஞ்சீங்களா? அகைன் இது என்னுடைய கருத்து கிடையாது, ஏதோ ஒரு ஜோக்ல ஒரு ஜோக்கா வந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு ஜோக்கு பார்த்தேன் நான், என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்கள் அப்படின்றாங்க. சரிங்க, ஒரு படத்துல வரும், இந்த கார் இவர் வச்சுங்கிறாரு, இந்த காரை வச்சுன்னு இந்த சொப்பன சுந்தரி யார் வச்சுன்னு இருக்கிறா அப்படின்னு ஒரு ஜோக் வரும். அதே போல இப்போ நிறைய ஜோக் என்ன சொல்றாங்கன்னா, நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்கள் சரி, ஆனால் தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக குடியிருக்கிற இவருடைய நெஞ்சில் குடியிருக்காங்க, ஆனால் இவர் யார் நெஞ்சில் குடியிருக்கிறார் அப்படின்னு ஒரு ஜோக்கு. ஊர் அறிஞ்ச உண்மை, அவர் குடியிருக்கிறது புசி ஆனந்த இதயத்துல தான். ஏன்னா இப்போ தமிழக வெற்றி கழகம்னு சொன்னாலே அது புசி ஆனந்த் அப்படின்ற மாதிரியான ஒரு இது வந்துடுது. விஜய் உன்னுடைய ஒரு தீவிர விசுவாசி, அவ்வளவுதானே சார்? விஜய் மிகுந்த நம்பிக்கை வச்சிருக்கார், மதிப்பு வச்சிருக்கார், இவரும் மிகுந்த நம்பிக்கையை பெற்றிருக்கிறார். அது தவறு இல்லைங்க, இல்லைங்களா? இப்போ ஒரு கேள்வி இல்லைங்களா, ஒரு கருணாநிதி இருந்தார், ஸ்டாலின் அவருக்கு நெருக்கமாக இருந்தார், நம்பிக்கையாக இருந்தார், நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருந்தார், அதனால் அவர் கூட வச்சுருந்தார். ஆனால் நம்ம மற்ற சொல்லும்போது நினைப்பாங்க இது வாரிசு அரசியல் அப்படின்னு தான் பேசுகிறாங்க. ஸோ இது எப்போ இந்த ஒரு குற்றச்சாட்டுகள் வரும் அப்படின்னு சொன்னால், ஒரு அதீதமான உங்களுக்கு நெருக்கமாக யார் இருந்தாலுமே நீங்கள் எல்லாரையும் மதிக்கிறீங்க, அதில் அவரையும் மதிக்கிறீங்க அப்படின்னும்போது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே எல்லாமே முடிவு பண்ணுறது மட்டும் அவர் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம், அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது, ஆனால் அப்படிப்பட்ட தோற்றம் தான் இப்போ வெளியே இருக்குது. ஸோ பொதுவாக ஒரு கட்சி அப்படின்னு இருந்தால் அந்த கட்சிக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள், மூன்றாம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்கணும். இதில் ஒரு கட்சி ஒரு கட்சியினுடைய தலைமையின் கட்டுப்பாட்டில் இருக்கணும். இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்தோம், இவர் கரூர் போயிருந்தப்போ ஒரு மாநில செயலாளர் ரோட்டில் நின்றுன்னு கத்துறாரு, தலைவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு மாநில செயலாளருக்கே ஒரு தலைவரை நேரடியாக சந்திக்க முடிய ஒரு வாய்ப்பு இல்லை, ரோட்டில் நின்று கத்த வேண்டிய நிலைமை இருக்குன்னா அப்போ அது என்ன ஒரு கட்டமைப்பு? சரி, இதெல்லாம் விட்டுட்டு அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு வரும். ஒரு கட்சி, அந்த ஒரு கட்சின்னா முதல்ல ஒரு கட்சி என்ன செய்யணும் மக்களுக்கு அப்படின்னா, மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தணும்.
ஸோ எந்த ஒரு கட்சியுமே, நான் வந்து தாவேக்கா மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளையுமே சொல்கிறேன், இல்லை இந்தியாவில் இருக்கிற மற்ற கட்சிகளுமே சொல்கிறேன், ஏதாவது ஒரு கட்சி எங்களுடைய பொருளாதார கொள்கை இதுதாங்க, இப்போ இருக்கிற அரசாங்கத்தினுடைய இந்த பொருளாதார கொள்கைகள் சரியில்லைங்க. ஏன் சரியில்லை? ஸோ பாருங்க, ஒரு இந்தியாவிலேயே அதிகபட்சமான வளர்ச்சி ஜிடிபி இருக்கிற மாநிலம் வந்து தமிழ்நாடு போன வருஷம். ஸோ 11.19 11.39 இதுதான் வந்து ஹையஸ்ட் ஜிடிபி. இது பாருங்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த ஜிடிபி 15% உயர்த்துவோம். நாங்கள் எப்படிலாம் அதை செய்வோம் அப்படிங்கிறத பற்றி ஏதாவது ஒரு கட்சி பேசியிருக்கிறாங்களா? சரி, மற்ற கட்சிகளை பற்றி நம்ம பேசுகிறாங்க. ஏன்னா மாற்று அரசியல்னு வரவங்க இவங்க தானே, மாற்று அரசியல்னு வரவங்க தானே ஒரு மாற்றத்தை பற்றி பேசணும். மற்ற எல்லா கட்சிகளையும் பேசுறது நீங்கள் பேசுனீங்கன்னா அப்புறம் இதில் என்ன மாற்று அரசியல் இருக்கு? ஸோ அப்போ கேள்வி என்னன்னா, தாவேக்காவினுடைய பொருளாதார கொள்கைகள் என்ன? இது வரைக்கும் யாராவது பேசியிருக்காங்களா? சரி, ஏன் வந்து திமுக வந்து ஒரு திமுக பற்றி குறை சொல்றது மட்டுமே வச்சிருக்கிறாங்க? திமுகவுடைய நிறைகள் ஒன்று கூட இல்லையா? அப்போ நிறைகளையும் சொல்லி குறைகளையும் சொல்லி அந்த குறைகளை நாங்கள் இப்படி வந்தால் நாங்கள் நிவர்த்தி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லணும். ஸோ இது இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக இருக்கிற தமிழ்நாட்டை மற்ற கட்சிகள் வந்து இதை விட மேலே கொண்டு வரலாம், பாசிபிள், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது எப்படி செய்ய போகிறாங்க அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் இருக்கா? அது வந்து கிடையாது. இல்லை சார், இதுதான் திரும்ப திரும்ப விஜயும் சொல்கிறாருல, நான் சும்மா அதை பண்ணிவிடுவேன், இதை பண்ணிவிடுவேன், அமெரிக்காவுக்கு ரோடு போடுவேன், அங்கே இது பண்ணுவேன், இங்கே இதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு சும்மா வெற்று வாக்குறுதி கொடுத்துட்டு வர விரும்பலை. நாங்கள் வந்தால் நல்லது செய்வோம், மக்களுக்கான பணிகளை செய்வோம் அப்படி சொல்கிறாருல்ல. அதாங்க, எதை நல்லது செய்வோம்னு சொல்லணும். இல்லை, நான் எதையுமே சொல்ல மாட்டேன்றது வந்து ஒரு விஷயம் இல்லைல்ல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இந்த இதெல்லாம் சொல்ல வேண்டிய தேவை அவருக்கு இல்லாமல் இருக்கலாம். அப்படி சொல்லாமலேயே ஜெயிக்கிற தன்னம்பிக்கை அவருக்கு இருக்கலாம், ஆதரவு அவருக்கு இருக்கலாம்ல. அதுதான் இப்போ கேள்வி. அப்போ அதை தான் வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இது ஒரு சினிமா கவர்ச்சி. ஸோ இதை சொல்ல வேண்டிய அதாவது ஒரு அரசியலுக்குன்னு வந்தீங்கன்னால் இல்லைங்களா, அடிப்படையான விஷயங்கள் என்னன்னா, ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்தணும், மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு நல்ல சூழ்நிலை. சரி சரி, அதெல்லாம் வேணாம். மதுபான கொள்கை என்ன? இவங்களுடைய மதுபான கொள்கைகள் சில கட்சிகள்லாம் பேசுறாங்க, இது சரி இது தப்பு அப்படின்னு பேசுறாங்க. மதுபானம் வேணும்ன்றாங்க, சிலர் வேண்டான்றாங்க. ஸோ மதுபானத்துல இவங்களுடைய கொள்கைகள் என்ன? ஸோ இப்போ அது என்ன பேசுறாங்கன்னா, இப்போ இன்னைக்கு அவங்க பொதுச் செயலாளர் யாரோ ஒருத்தர் பேசுறாரு, எங்க கட்சி பணத்துல இருந்து எடுத்து கொடுத்தாங்க மகளிர் உரிமை தொகை, இலவச பஸ் பயணம்லாம் அரசாங்க பணம் தானே எடுத்து கொடுத்தாங்க. அரசாங்க பணத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு முதலமைச்சர் பதவிக்கு வரும், சொந்தமாக எடுத்து கொடுக்கறதுக்கு எதுக்கு அரசியலுக்கு வரணும்? நீங்க அரசியலுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இப்போ கேள்வி என்னன்னா, உலகம் முழுக்க இருக்கிற ஒரு நடைமுறை. ஸோ இப்போதைக்கு தாவேக்கா அப்படிங்கிற கட்சி ஒரு அரசியல் மோகத்தை மட்டுமே முன்ன வச்சு போற ஒரு இயக்கமாக தான் இருக்குது. இந்த நேரம் வரைக்கும் அப்படிதான் இருக்குது. இதுக்கு மேல அது ஒரு அரசியல் கட்சியா மாறுமா? தொண்டர்கள் வந்து அரசியல் படுத்தப்படுவார்களா? தொண்டர்களை விட்டுருங்க, கட்சி நிர்வாகிகள், அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள்ல எத்தனை பேர் வந்து விஜய் நேரில் சந்திக்க முடியும்? சார், இன்னைக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் கட்டி பிடிச்சி பார்த்தீங்கல்ல, எவ்வளோ நெகிழ்வான சம்பவங்களை மேடையில் நிகழ்த்தினாங்க. அதாவதுங்க, சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லுவாங்க, நம்ம நல்லது செய்கிறோமோ கெட்டது செய்கிறோமோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது, நம்ம எப்பவுமே லைம் லைட்லேயே இருந்து நிறுவனம், அப்போ தான் அடுத்த படத்துக்கு நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கரூரில் நடந்த விஷயம் நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அதுதானே வந்து ஒரு தாவேக்காவை பற்றியே வந்து கடந்த ஒரு மாதமாக எல்லா ஊடகங்களையும் பேச வச்சிருக்கு. அதுக்கு காரணமானவர் தானே அவரு. அதுக்காக அவருக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு. ஸோ அப்படிதான் நம்ம அதை பார்க்க முடியுமே தவிர, இப்போ எல்லா மாநில செயலாளர்களையும் அந்த மாதிரி பண்ணியிருந்தாருன்னா அதை பாராட்டலாம். ஸோ அதனால் வந்து தமிழக, அதாவது இப்போ நீங்கள் அரசியலை பற்றி நீங்கள் ஒரு ஒட்டுமொத்தமாக பேசணும்னு சொன்னால் இல்லைங்களா, இப்போதைக்கு ஒரு திமுக ஒரு பலமான கூட்டணியோடு இருக்கிறது. இந்த பலமான கூட்டணியை எதிர்த்து போரிடணும்னு சொன்னால் அதுக்கு எதிராக ஒரு பலமான கூட்டணி தேவைப்படுது. அந்த பலமான கூட்டணி எப்பவுமே அமையாது. ஏன் அமையாதுன்னு சொன்னால், ஏன்னா எல்லாருக்குமே அங்கே வந்து அந்த இடத்துல பிஜேபி தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே தான் சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு.
இல்லை பிஜேபிக்கு அந்த எண்ணம் கிடையாது. பிஜேபி எப்பவுமே முதல்ல யாரையாவது சீஃப் மினிஸ்டர் ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் அவனை போட்டு தள்ளுவாங்க, மகாராஷ்டிராவில் பண்ண மாதிரி. ஸோ அதனால் அந்த பிஜேபிக்கு அந்த எண்ணம் கிடையாது. ஆனால் விஜய்க்கும் தான் தான் சிஎம்ஏ, எடப்பாடிக்கும் தான் சிஎம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும்போது இது வந்து ஒரு நல்ல பலமான கூட்டணி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. கூட்டணி இப்போ சமீபத்தில் வந்திருக்கிற சில செய்திகள்லாம் கூட்டணி ஏற்பட்டாலுமே அது வந்து திமுகவுக்கு தான் ஆதரவாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு பல கட்சிகள் இருக்கிறாங்க. ஒரு சீமான் எடுத்துங்க. சீமான் கட்சியினுடைய மிகப்பெரிய பலம் என்ன? அவர் என்ன சொல்றாரு? எல்லாமே ஊழல் கட்சிங்க, நாங்கள் யாரு கூட கூட்டணி சேர மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. சரி, நாளைக்கு அவர் யாரு கூட கூட்டணி சேர்ந்தாருன்னா அப்போ என்ன பேசுவாங்க? சார் நீங்கள் தானே சார் சொன்னீங்க எல்லா கட்சியும் ஊழல் கட்சின்னு, ஏன் கூட்டணி சேர்ந்தீங்க? ஆனால் அந்த கடைசி வரைக்கும் அவர் நான் கூட்டணி சேர மாட்டேன் அப்படின்னு ஒரு தெளிவாக இருக்கிறாரு. இப்போ தாவேக்கா வந்து அதிமுக கூட கூட்டணி சேர்ந்தால் இப்போ தாவேக்கா வந்து ஊழலுக்கு எதிரான கட்சின்னு எப்படி சொல்ல முடியும் நீங்க? ஏன்னா ஊழல் குற்றச்சாட்டுல சார், ஆனா அவங்க சேர்றோம்னே சொல்லலையே. பாஜகவோடவோ அதிமுகவோடவோ நாங்கள் கூட்டணி போறோம்னே சொல்லலையே. எங்க தலைமையில தான் கூட்டணின்ட்டாங்கல்ல. அதைத்தாங்க சொல்ல வரேன். அதாவது எங்களுடைய தலைமையில கூட்டணி அப்படின்னு இவர் சொல்லி விக்கிரவாண்டி மாநாட்டில் சொல்லி எத்தனை மாசம் ஆகுது? இது வரைக்கும் ஏதாவது ஒரு லெட்டர் பேட் கட்சியாவது அவங்கள கூட போய் சேர்ந்துருக்கிறாங்களா? ஸோ நீங்க வந்து முதல்ல வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. ஒரு கட்சி, ஒரு 2 பெரிய கட்சிகள் எடுத்துப்போம். ஸோ திமுக, அதிமுக, இது வந்து ஒரு 2 பெரிய கட்சிகள். 2 பெரிய கட்சிகளுமே தொடர்ந்து அடுத்தடுத்து தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிகள். ஸோ இப்போ என்ன நடக்கும்? எலெக்ஷன் கிட்ட வருது. இப்போ எலெக்ஷன் கிட்ட வரும்போது ஒரு அடுத்த எலெக்ஷன்ல திமுக தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இருந்தால் அதிமுகல அதிருப்தியா இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க? கொஞ்சம் பேர் வெளியே வந்து திமுகல போய் சேர்ந்துருவாங்க. அதுவே ஒருவேளை அதிமுக தான் கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கருத்து கணிப்புகளோ ஒரு பிம்பமோ இருந்தால் திமுகல ஒரு அதிருப்தியா இருக்கிறவங்களாம் வெளியே போயிட்டு அப்படியே அதிமுகல சேர்ந்துருவாங்க. ஏன்னா நம்ம இங்க இருந்தா நமக்கு எதிர்காலம் இல்லை, அங்க போனா நமக்கு எதிர்காலம் கிடையாது. இப்ப நேற்று தான் இதுல ஒரு செய்தியில படிச்சேன். இப்ப திமுக அமைச்சரவையில் இருக்கிற 8 அமைச்சர்கள் வந்து அதிமுகல இருந்து வந்தவங்களாம். அது இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ அன்வர் ராஜா அப்படின்ட்டு இன்னும் நிறைய பேர் வந்து சேர்றாங்க. மனோஜ் பாண்டியன். ஸோ எதுக்கு இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நீண்ட காலமா அதிமுகல இருந்தாங்க. ஸோ இப்ப கேள்வி என்னன்னா, தாவேக்கா ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தா இவங்கெல்லாம் திமுகவுக்கு போகாமல் தாவேக்காவுக்கு தானே போயிருப்போம். கரெக்டுங்களா? எதுக்காக திமுக நோக்கி போறாங்க? ஸோ அந்த ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ளால ஸோ இதெல்லாம் வந்து நிறைய நடக்கும். ஏன்னா ஆரம்பத்திலே வரமாட்டாங்க. ஆரம்பத்திலே வந்தாங்கன்னா இப்போ ஒரு மனோஜ் பாண்டியன் சொன்னீங்க, அவர் எம்எல்ஏ வருகிறாரு. அவர் ஆரம்பத்தில் வந்து அவர் எம்எல்ஏ பதவி போயிடும். கடைசி நேரத்தில் எம்எல்ஏ பதவி போனாலும் பரவாயில்ல, இன்னும் 2-3 மாசம் தானே இருக்கு. நம்ம அதை போற புது கட்சியில இருந்து எம்எல்ஏ சீட் கொடுத்துருவாங்க அடுத்த தடவை. ஸோ இப்போ ஒரு கட்சி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன இண்டிகேஷன் அப்படின்னு சொன்னால், கடைசி நேரத்தில் எதிர்கட்சிகள்ல இருக்கிறவங்களாம் இந்த கட்சிக்கு வந்து சேருவாங்க. எந்த கட்சியில இருந்து எந்த கட்சிக்கு போய் சேர்றாங்கன்றத பாத்தீங்கன்னாலே அந்த இடத்துல பர்செப்ஷன் வந்து எந்த பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து 1. 2வது, விஜயகாந்த் வந்து அவரு ஒரு சினிமால இருந்து அரசியலுக்கு வந்தவர். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பன்ருட்டி ராமச்சந்திரன் அந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு திமுகவிலையோ அதிமுகவிலையோ இருந்து ஒரு நல்ல அரசியல் அனுபவம் பெற்ற ஆட்களை கூட வச்சுன்னு இருந்தாரு. இப்போ விஜய் வந்து ஒரு சினிமா நடிகராக இருந்தாரு, அரசியலுக்கு வரணும்னு நினைச்சாரு, முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அது எதுவுமே தப்பு கிடையாது. ஆனால் திமுகவில் இருந்தோ அதிமுகவில் இருந்தோ அல்லது குறைஞ்சபட்சம் ஒரு காங்கிரஸ்ல இருந்தோ ஒரு நீண்ட காலமா அரசியல் அனுபவம் பெற்று இருக்கிற யாரையாவது வந்து கூட ஒரு ஆலோசகரா வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு தாவேக்கல்ல எந்த ஒரு பேரையும் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ முதல்ல ஒன்று சொன்ன மாதிரி
முதல்ல வந்து ஒரு தமிழக முதலமைச்சராக ஒரு கட்சியின் தலைவராக வருவதற்குன்னு சில தனி மனித ஒழுக்கங்கள் அப்படின்னு இருக்கு. அது அவருக்கு இருக்குதா அப்படின்றது வந்து இன்னைக்கு வரைக்கும் கேள்விக்குறிதான். ஸோ நீ ஏன் சார்? அதான் இப்போ நான் தான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, நான் வந்து என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய மகளுக்கும் என்னுடைய மகனுக்குமே நான் நல்லது செய்யலை. இல்லை சார், அது 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 பார்க்கணுமா? அது தமிழக மக்கள் பார்ப்பாங்க. அப்படி பார்ப்பாங்களா? பர்சனல் லைஃப் பார்க்க மாட்டாங்கல்ல எந்த அரசியல்வாதிகிட்டையும். அதுதாங்க, பர்சனல் லைஃப் பார்க்க மாட்டாங்க நீங்கள் சொல்கிறது வந்து ஓகே. ஒட்டுமொத்தமாக ஆமாம்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு ஒரு கிராமப்புற மக்கள், படிப்பறிவு இல்லாத மக்கள், அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த சினிமா மோகம் அது மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கும். ஓரளவுக்கு நகரத்தில் வந்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி சிந்தித்து செயல்படுறவங்க இதெல்லாம் யோசனை பண்ணுவாங்க. ஏன் வந்து கரூரில் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. கரூர் நிகழ்ச்சிக்கு அப்புறமா அவருடைய செல்வாக்கு வந்து படிப்பறிவு இல்லாதவங்க கிட்ட, ரசிகர்கள்கிட்ட வேணால் அவருடைய மதிப்பு குறையாமல் இருந்திருக்குமே தவிர, படித்தவர்கள் மத்தியில், அறிவாளிகள் மத்தியில் கண்டிப்பாக அவருடைய செல்வாக்கு கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்கும். ஏன்னா அதை அவங்க ஹேண்டில் பண்ண விதம் அது வந்து நிறைய ஒரு கேள்விகளை எழுப்புது. ஸோ இது என்னன்னா வந்து ஒரு ஒரு தனி மனித பண்புகள் அது ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்தது ஒரு அரசியல். அந்த அரசியல்னா கொள்கைகள் என்னன்றது இன்னைக்கு வரைக்கும் திமுக தப்பு, ஆனால் திமுக தப்பு, பிஜேபி தப்புன்றதை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்களே தவிர, சரி அவங்க பண்ணுறதுலாம் தப்பு, அப்போ எது சரி, எது சரி சொல்லுங்க. ஸோ இப்போ இது ஒரு கோயம்புத்தூரில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு அரசாங்கத்தை குறை சொல்கிறோம். சரி, இப்போ நாம் வந்தால் எப்படி தடுக்க போகிறோம்? நாம் வந்து அதை எப்படி அதை நடக்காமல் தடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை? ஸோ இது வந்து என்னன்னா வந்து முதல்ல வந்து ஒரு காமராஜர் சொல்லுவார், இது எல்லாம் ஒரே குட்டையில் ஊறின மட்டைங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியில் இதுவும் வந்து ஒரே ஊரில் ஒரே குட்டையில் ஊறின மட்டை அப்படின்ற அளவில் தான் இந்த கட்சியை வந்து மக்கள் பார்க்குறாங்களே தவிர, எந்த ஒரு ஒரு தெளிவான ஒரு கொள்கைகளோ ஒரு சித்தாந்தமோ ஒரு ஒரு இப்போ ஒரு நீங்கள் வந்து மன்மோகன் சிங் எடுத்துக்கோங்க. காங்கிரஸ் ஜெயிச்சுது. காங்கிரஸ் சோனியா காந்தி வந்து சீஃப் மினிஸ்டர், இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணாங்க. பிஜேபியில் நிறைய பேர் எதுக்கு வம்பு வேணான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, யாரை தலைமை பொறுப்பு கொண்டு வந்தாங்க? மன்மோகன் சிங் கொண்டு வந்தாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு பொருளாதார நிபுணர். அதனால் இந்தியாவுடைய பொருளாதாரம் வந்து நல்லா முன்னுக்கு வந்தது, வளர்ச்சி அடைஞ்சது. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முதலமைச்சர் வந்து பொருளாதார நிபுணராக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் பொருளாதார நிபுணர்களை கூட வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு திங்க் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திங்க் டேங்க்னு யாராவது இருக்காங்களா? ஸோ நாங்கள் வந்து ஒரு திங்க் டேங்க் வச்சுருக்குறோங்க. இந்த திங்க் டேங்க்கில் நாங்கள் ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 10 மெம்பர்ஸுமே எல்லாருமே பொருளாதார வல்லுநர்கள். எங்களுக்கு பொருளாதாரம் பற்றி ஒரு இது, அதாவது பொருளாதாரம் பற்றி எந்த கட்சிக்குமே பேசுறது கிடையாது. அதில் ஒரு பெரிய ஜோக் என்னன்னா, இவ்வளவு பெரிய சாதனை பண்ணியிருக்கிற திமுகவே பேசுறது கிடையாது. இவ்வளவு பெரிய இந்தியாவிலேயே அதிகபட்ச ஜிடிபி பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிற திமுகவே மகளிர் உரிமை தொகையை பற்றியும் இலவச பஸ் பயணத்தை பற்றி வந்து அதிகமாக பேசுகிறாங்களே தவிர, இந்த பொருளாதாரத்தை பற்றி அதிகமாக பேசுறது இல்லை. ஸோ ஒரு நாட்டுக்கு ஒரு 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 முதலமைச்சர் அப்படின்னா அவருடைய முதல் கடமை என்னன்னா அந்த மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். ஸோ அது பற்றி அதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து நம்ம திராவிடமா, ஆரியமா, திராவிட ஒரு கண்ணா, ஆரியம் ஒரு கண்ணா இல்லையா, இதெல்லாம் வந்து அப்புறம் மொழிப்பற்று எல்லாம், மொழிப்பற்றுலாம் இருக்கணும், நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனால் பொருளாதாரம் இல்லைனாக்கா அப்போ மொழிப்பற்று மட்டும் வச்சு இப்போ நாளைக்கு என்ன பண்ண, நாளைக்கு உங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான், என்ன நினைப்பீங்க? நம்ம பையன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சு அமெரிக்காவுக்கு போகணும், வேலை செய்யணும், ஜப்பானுக்கு போகணும். எதனால் அமெரிக்காவுக்கு போகணும், ஜப்பானுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? அவங்க மொழிப்பற்றோடு இருக்கிறாங்கன்னா. ஸோ பொருளாதாரம் தான் முதல் விஷயம், அதுக்கு அப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாம். இன்னும் கேட்டிங்கன்னா அதிகமான மொழிப்பற்று இருக்கிற நாடு வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு போகிறதுனா நான் கண்ண மூடின்னு போயிடுவேன், கனடாவுக்கு போகிறதுனா கண்ண மூடின்னு போயிடுவேன், ஆஸ்திரேலியா போகிறதுனா கண்ண மூடின்னு போயிடுவேன். சுவிட்சர்லாந்து போனால் ஐயோ நம்ம அந்த ஊர் மொழி நமக்கு தெரியாது, அங்கே போனால் யாரும் இங்கிலீஷ் பேச மாட்டாங்களே. ஃப்ரான்ஸுக்கு போனோன்னு வச்சுங்களேன், ஐயோ அங்கே போனால் வந்து எல்லாம் ஃப்ரான்ஸ் தானே பேசுவாங்க.
நமக்கு மொழி பிரச்சனை வருமே அப்படின்னு. அதோ எதுக்காக அதை சொல்ல வரேன்னா, ஒரு மொழி பற்றுன்றது எந்த அளவில் உங்களுக்கு இருக்கணும்னாக்கா, ஆங்கிலமும் நல்லா இருக்கணும், அதுக்கு இணையா தாய்மொழியும் நல்லா இருக்கணும். அதுதான். ஆங்கிலத்தை விட்டுட்டு தாய்மொழி மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அது ஒரு மொழி பற்று கிடையாது. அது மொழி வெறி. மொழி பற்று வேற, மொழி வெறி வேற. ஸோ மொழி பற்று இருக்கணும், ஆனால் மொழி வெறி இருக்கக்கூடாது. ஏன்னா மொழி வெறி இருந்தால் பொருளாதாரம். அப்போ நீங்கள் ஒன்று கேட்கலாம், சார் ரஷ்யாவில் இருக்கிறவங்க யாருமே வந்து அவங்க மொழி பற்றோடு தான் இருக்கிறாங்க, அவங்க ரஷ்ய மொழி மட்டும்தான் பேசுகிறாங்க, அவங்க நல்லா இல்லையா? நல்லா இருக்கிறாங்க. ஜப்பான் வந்து அவங்க ஜப்பானிய மொழி தான் பேசுகிறாங்க, ஆங்கிலம் பேசுறதில்ல, அவங்க நல்லா இருக்கிறாங்க. ஆனால் அவங்களாம் வந்து அவங்க சொந்தமாகவே இருக்குது. அவங்களாம் வளர்ந்த நாடுகள், அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு, அவங்க மற்றவங்களுடைய பணத்தை அவங்க எதிர்பார்க்கல. ஆனா நமக்கு வந்து நாடு வந்து ஒரு ஏழ்மையான நாடு, ஒரு வளர்ந்து வரும் நாடு. இதுல வந்து மக்கள் தொகை அதிகம், இருக்கிற மக்கள் தொகைக்கு உண்டான வேலை வாய்ப்பை நம்மளால உருவாக்க முடியல. அதனால நம்ம வந்து மற்ற நாடுகள் வந்து நம்ம நாட்டில் வந்து முதலீடு பண்ணணும். மற்ற நாடுகள் இப்போ நம்ம பாருங்க, இந்த ஹுந்தாயின்னு கம்பெனி இருக்கு, நிறைய கார் கம்பெனி இந்த தமிழ்நாட்டில் இருக்கு, நிறைய வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் நிறைய கம்பெனி இருக்கு. அந்த நிறுவனங்கள்லாம் இங்கே வரணும், வந்தால் தான் நமக்கு நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னும் போது, அப்போ நமக்கு வந்து இங்கே வந்து மொழி மட்டும்தான், தமிழ் மட்டும்தாங்க பேசணும், வேற மொழியை பேசக்கூடாது அப்படின்னு சொன்னால் எவன் வருவான்? ஸோ அப்போ அதில் வந்து இப்போ இது இந்த மாதிரி என்ன ஒரு வித்தியாசமாக யோசனை பண்ணுறாங்க, எதை கன்வின்ஸ் பண்ண விரும்புகிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஆளுங்கட்சியை குறை சொல்லி மட்டுமே வந்து நீங்கள் வந்து ஒரு பதவியை பிடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கண்டிப்பாக வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தான். நடந்தாலும் நடக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா சினிமா மோகம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. தவேகா நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாலுமே ஆச்சரியப்பட முடியாது. ஏன்னா ட்ரம்ப் வருவார் அப்படின்னு நான் யாரும் நினைக்கவே இல்லை. ஆனால் வந்துட்டாரு. ஒரு தடவை மட்டுமா வந்தார்? ஒரு தடவை வந்து அவர் பண்ண கூத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமாவும் 2வது தடவை அமெரிக்காவில் அவரை தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. 2வது தடவை தேர்ந்தெடுத்து பாருங்க, நீ உலகம் முழுக்க பிரச்சனை தான் இருக்குது. ட்ரம்ப் வந்ததால உலகம் முழுக்க பிரச்சனை இருக்கா இல்லையா? ஆனா உன்னா எந்த நாட்டுக்கு வேணாலும் வந்து 100% டாக்ஸ்ன்னுவாரு, 200% டாக்ஸ்ன்னுவாரு, ரொம்ப இரேஷனலாக பேசுவார். இன்னைக்கு ஒன்று பேசுவார் அப்படின்னு நாளைக்கு மாற்றி பேசுவார். பட் இருந்தாலும் வந்து அவரை தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால வந்து இவர் விஜய் வந்து வரவே மாட்டார் அப்படின்னா அதெல்லாம் சொல்ல முடியாது. வந்தாலும் வந்துடுவார். ஆனால் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு. அதை வந்து அவங்க வந்து ஒரு இன்னமும் வந்து அது ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அதை வந்து ஒரு தொண்டர்களை வந்து ரசிகர்கள் கூட்டமாக தான் பார்க்குறாங்க. யார் பெரிய ரசிகரோ அவருக்கு தான் மாநில செயலாளர் பதவி கிடைக்கும் இல்லைங்களா? மற்றபடி ஒரு நல்ல அனுபவம் உள்ள திறமை வாய்ந்த மனிதர்களுக்கு அங்கே வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வாய்ப்பு கம்மி. அப்போது ஒரு சினிமா நடிகனுக்கு பெரிய ரசிகனாக இருந்தால் தான் நம்மளால் வந்து ஒரு அரசியலில் பரிணமிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் தள்ளப்பட்டுறாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம்தான். ஆனால் அதெல்லாம் அப்படி தான் நடக்கும், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒட்டுமொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு தடவை ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், தாவேக்காவோட கொள்கைகள் என்னங்கன்னா, எந்த கொள்கையும் இல்லைன்றது தான் அவங்களுடைய ஒரே கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்குன்னு ஒரு நிலையான கொள்கைகள் கிடையாது. இப்போது இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா ஏற்கனவே அவங்க வந்து பிஜேபி ஏதோ பேரளவில் தான் வந்து எதிர்த்து பேசுனாங்க, திமுகவை தான் அதிகமாக எதிர்த்து பேசுகிறாங்க. இப்போது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பிஜேபிக்கு எதிராக இன்னுமே ரொம்ப அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது வேறு வழி கிடையாது, அந்த சிபிஐனுடைய பவர் அப்படி. ஸோ அரசியல்ன்றது வந்து அதாவது சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கும்போது அவர் என்ன வேணும்னு டைரக்டர் கிட்ட கேட்டாலும் உடனே வந்துடும். அவர் எதை கேட்டாலும் ஆப்பிள் ஜூஸ் கேட்டால் உடனடியே வந்துடும். வரலன்னு வச்சிங்களேன், அவர் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிடுவார். ஒரு நாள் ஷூட்டிங் கேன்சல் பண்ணால் பல லட்சங்கள் வந்து செலவாகும். அதனால் ஒரு சினிமா நடிகர், அது ஒரு உச்ச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு டைரக்டர்கிட்ட எது சொன்னாலும் ஒரேடியாக வந்து சேர்ந்துடும், சரிங்களா? அதே போல் இங்கே வந்து சிஎம் பதவி அந்த மாதிரி தான், நம்ம எது கேட்டாலும் வந்து கிடைச்சிட்ற மாதிரி சிஎம் பதவி நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அரசியல்ன்றது வந்து இதில் வந்து ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சின்ன கதை சொல்கிறேன் பாருங்க. ஒரு கிராமத்தில் ஒரு நல்லவன் இருக்கிறான், ஒருத்தன் கெட்டவன் இருக்கிறான். அந்த கிராமத்தில் இருக்கிற நல்லவன் அந்த ஊர் தலைவர் பதவியை போட்டி போடுறான், அந்த கெட்டவனும் போட்டி போடுறான். அப்போது அந்த நல்லவன் வந்து நிறைய நல்ல விஷயங்களை பண்ணியிருக்கிறான்.
மக்களுக்கு. நிறைய பண உதவியும் பண்ணியிருக்கிறான். இந்த கெட்டம் வந்து எதுவுமே பண்ணது கிடையாது. ஆனால் அந்த கெட்டம் சொல்லுவான், பாருங்க அந்த தலைவர் தேர்தல் வரும்போது நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருவான். அப்போ எப்படி இவ்வளோ நல்லா வந்து கடைசி வரைக்கும் போராடி ஜெயிக்க முடியல, கெட்டம் எப்படி ஜெயிச்சான் அப்படின்னாக்கா, அப்போ அவன் அதோட சூட்சுமத்தை சொல்லுவான். அந்த ஓட்டு போடுற இடம் வந்து ஒரு அரசாங்க பள்ளிக்கூடம். அந்த அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தான் அந்த ஓட்டு போடணும் எல்லாரும். அது ஓட்டு போடுறதுக்காக அந்த அரசாங்க பள்ளிக்கூடத்தை போகிறதுக்கு ஒரு பெரிய கிரவுண்டு காலி இடம் இருக்கு. அந்த காலி இடத்தை தாண்டி தான் போகணும். அந்த காலி இடம் அந்த நல்லவனுக்கு சொந்தம். அந்த ஓட்டு போடுற அன்னைக்கு காலையில இந்த கெட்டவன் என்ன பண்றான், அந்த காலி மனையில போய் ஒரு போர்டு வச்சிடறான். இது தனியாருக்கு சொந்தமான காலி மனை, இது உள்ள வருவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் எடுத்து மக்கள் ஐயோ பார்த்துட்டு என்னடா இது இவருடைய இந்த நல்லவனோட நிலைமாச்சேன், ஆனால் இங்கே உள்ளே போனால் அரெஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த காலிமனை சுற்றி போய் அவங்க ஓட்டு போட கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியதாக இருந்தது. எக்ஸ்ட்ரா போய் ஓட்டு போனேன். அந்த கோவத்தில் போய் எல்லாம் வந்து கெட்டவனுக்கு ஓட்டை போட்டு வந்துட்டாங்க. ஸோ எதுக்காக இந்த கதையை சொல்லுவாங்கன்னா, ஒரு அரசியலில் கடைசி நேரத்தில் அந்த எலெக்ஷன் நடக்கிற ஒரு நாளைக்கு முன்னாடி கூட பல விஷயங்கள் வந்து மாறுபடும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 1967 திமுக ஜெயிச்சதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் வந்து எம்ஜிஆர் குண்டடிப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தது. ஸோ எம்ஜிஆர் குண்டடிப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தது அரசியலா? அரசியல் எதுக்கு சம்பந்தம் இல்லை. அது ஒரு தனி மனித பிரச்சனை. ஒரு தனி மனித பிரச்சனையினால அவர் வந்து குண்டடிப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தாரு. ஆனால் அதுதான் திமுக ஜெயிக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமா அமைஞ்சது. ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டார். இந்த ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட உடனடியே அப்படியே ஒட்டுமொத்த எலெக்ஷன் ரிசல்ட்டும் திமுகவுக்கு எதிராக திரும்பிடுச்சு. ஸோ என்ன அப்போ வந்து அதிமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில் இருந்தாங்க. ஸோ அதாவது தமிழக எலெக்ஷனுக்கும் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டதற்கும் எந்த சம்பந்தமும் பெருசாக கிடையாது. கரெக்டுங்களா? ஸோ அது வந்து ஒரு வேற இது. ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, இந்த அரசியலில் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னையிலிருந்து அடுத்த வருஷம் மே மாதம் எலெக்ஷன் நடக்கிறதுக்குள்ளார எத்தனையோ காரணிகள் வந்து மாறுபடும். ஸோ இதில் நிறைய சூதுவாதுகள் இருக்கும், சாம பேத தான தண்டம் இருக்கும். நம்ம தேமுதிகல என்ன நடந்ததுன்னு தெரியும். ஸோ அதிமுக கூட கூட்டணி வச்சு ஜெயிச்சு வந்து கடைசியில் தேமுதிக அவனுடைய பெரும்பாலான எம்எல்ஏக்களை அதிமுகவே கபலீகரம் பண்ணிட்டாங்க. ஸோ இது மாதிரி ஒரு அரசியல் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. முக்கியமாக வந்து ஒரு சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஹீரோ அப்படின்னா நீங்கள் சும்மா உட்காந்து இருந்தால் போதும், சும்மா ஸ்க்ரீனில் வந்தால் போதும், மற்ற எல்லா வேலையும் வந்து டைரக்டர் பார்த்துப்பாங்க. ஆனால் இங்கே டைரக்டரே நீங்கள் தான். ஸோ எல்லாமே உங்கள் தலைமையில தான் நடக்கும், எல்லாமே உங்கள் தலைமையில தான் உருளும். ஸோ அதனால் வந்து ஒரு டைரக்டர் வந்து ஒரு அரசியல் தலைவராக வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சமாளிக்கிறது. ஆனால் ஒரு ஹீரோவாக இருந்து அரசியலை சமாளிக்கிறது வந்து அவ்வளோ லேஸ் கிடையாது. எம்ஜிஆர் சாதிச்சார்னா அவருக்கு உண்டான விஷயங்கள் அது எல்லாருமே நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அவர் ஒன்றும் எம்ஜிஆர் ஒன்றும் நேரடியாக வந்து அரசியலுக்கு வந்து நேராக எனக்கு சிஎம் பதவி தான் வேணும்லாம் வரல. அவர் ஒரு சாதாரண தொண்டராக இருந்து ஒரு எம்எல்ஏவாக இருந்து அப்புறம் திமுகவோட பொருளாளராக வளர்ந்து அதுக்கப்புறம் 20 ஆண்டு காலம் அந்த இயக்கத்தில் இருந்து அப்புறம் அதுலேருந்து பிரிஞ்சு வரும்போது கூடவே நிறைய பேர் கூட்டுன்னு வந்தார். திமுகவில் ஓரளவுக்கு நல்ல தலைவர்கள், அந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள்லாம் நிறைய பேர் வந்து இவர் கூட வந்தாங்க. ஸோ இப்போ இவர் வந்து அந்த மாதிரி இவர் உண்மையிலே வந்து இவரை எப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னால், இவர் முதல்ல வந்து அதிமுகவில் சேர்ந்துருக்கணும். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அதிமுகவில் இருந்து பயணப்பட்டிருக்கணும். அப்புறம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அதுலேருந்து வெளியே வந்திருந்தாருன்னா அப்போ கூடவே அதிமுகவில் இருக்கிறவங்க பாதி பேர் இவர் கூட வெளியே வந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல பாருங்க, இப்போ இவர் ஏற்கனவே வந்து ஒரு அதிமுகவில் இருந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் வெளியே வந்திருந்தாருன்னு வச்சுங்களேன், இப்போ இந்த செங்கோட்டையன் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து இவரு கூட வந்திருக்கலாம், வாய்ப்புகள் இருந்திருக்குது.
அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ 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 செங்கோட்டையன் வரலன்னா என்னங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு தொகுதியிலையுமே வந்து குறிப்பாக வந்து எம்எல்ஏ சீட்டுக்கு 1000 ஓட்டு 500 ஓட்டு 2000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் வெற்றி தோல்வியே நிர்ணயமாகும். அப்போ இப்போ அந்த ஊர்ல இருந்து இப்போ செங்கோட்டையனுடைய ஆதரவு இருந்தால் ஒரு 2000 ஓட்டு கூட கிடைக்கலாம். செங்கோட்டையனால 50,000 ஓட்டு கூட கிடைக்காது, ஒரு 2000 ஓட்டு கூட கிடைக்கலாம் இல்லையா? அந்த 2000 ஓட்டு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கலாம் இல்லையா? ஸோ அதனால தானே இப்போ என்ன, இப்போ திமுகவுக்கு வந்து உங்களுக்கு என்ன ஒரு இதுவே இல்லைன்னா எல்லாரும் கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. எதுக்கு காங்கிரஸ் எல்லாரும் கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்க? எதுக்காகனா கூட்டணி வைக்கிறாங்கன்னா என்னன்னா, ஏன்னா ஒவ்வொரு கூட்டணினால ஒரு 1000 ஓட்டு கூட வந்தால் கூட, ஒரு 5 கட்சியை கூட கூட்டணி வைக்கிறோம், ஒரு 5000 ஓட்டு கூட வந்தால் கூட அந்த 5000 ஓட்டு தான் அங்கே வெற்றி தோல்வியை நிர்ணயம் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்திருக்கலாம். அப்போ என்ன இருக்கும், அது ஒரு எம்ஜிஆர் பண்ண மாதிரி. எம்ஜிஆர் எப்படி ஒரு திமுகலேருந்து தன்னை பெரிய லெவலில் நிலை நிறுத்திங்கன்னு அதுக்கப்புறம் வெளியே வந்தார். அப்போ திமுகலேருந்து பாதி பேரை கூட கூப்பிட்டுன்னு வந்தார் வெளியே. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். அல்லது பவன் கல்யாண் மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னு, சரி நமக்கு இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம், நம்ம இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு உதவி முதலமைச்சர் பதவி போதும் அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்ணிங்கனால் அதிமுக கூட கூட்டணியும் சேரலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது எதுவுமே வந்து நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இதுக்கு நடுவில் ஒரு பிஜேபி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணுறதாகவும், அந்த பிளான் படி அண்ணாமலை வந்து பிஜேபி விட்டு வெளியே வருவார் என்றும், அவர் வந்து தனி கட்சி தொடங்குவார் என்றும், இது எதுவுமே வந்து இது எல்லாமே வந்து பிஜேபியோட பிளான் தான். அந்த கட்சி, அதாவது அண்ணாமலையோட கட்சி தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சேரும் அப்படின்னும், இதுக்கு நடுவில் வந்து பாமகவுடைய அன்புமணி வந்து பிஜேபி கூட தான் கூட்டணியில் இருக்கணுன்ற தெளிவாக இருக்கிறாரு. இப்போதைக்கு பாமகவில் கை ஓங்கி இருக்கிறது வந்து ராமதாஸ் கையோட அன்புமணியோட கை தான் ஓங்கி இருக்கு. ஸோ அதுவும் கூட சேரலாம் என்றும், அதே போல் தேமுதிகவுக்கு என்ன பிரச்சனைனா, திமுக கூட போக முடியாது. ஏன்னா அங்கே ஆல்ரெடி சீட் எல்லாம் ஃபுல்லு, அங்கே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது, அங்கே டிக்கெட் கிடைக்காது. அதிமுக கூட போகலான்னு சொன்னால் ஏற்கனவே வந்து அதிமுக வந்து இவங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறதுனால அவங்க அதிமுக கூட போக முடியாது. ஸோ அப்போ வந்து தமிழக வெற்றி கழகம், அண்ணாமலை, பாமக, தேமுதிக இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்தால், தேவைப்பட்டால் இன்னும் சில சிறிய கட்சிகள் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களாலும் சேர்ந்தால் அது வந்து ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸாக மாறும். இருந்தாலும் திமுகவை வீழ்த்துற அளவுக்கு வராது. ஆனால் இப்படி ஒரு நிலைமை வந்தால் ஒரு தொங்கு சட்டசபை அமையும். அப்போதைக்கு தொங்கு சட்டசபை அமைஞ்சதுனால் பிஜேபியினுடைய ஒரு விஷயம் என்னன்னா, திமுகவை எப்படியாவது அகற்றணும் அப்படிங்கிற ஒரு இது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் யார் எத்தனை எம்எல்ஏ சீட்டு வாங்குறாங்க, யாருக்கு இருக்குன்றதை வச்சு நம்ம அப்போ யார் சிஎம் யார் டெபுட்டி சிஎம்லாம் அப்போ டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகளும் இப்போ வருது. அண்ணாமலை பேசுறதோ ஏறக்குறைய அப்படிதான் இருக்குது. ஆனால் அண்ணாமலையெல்லாம் வந்து அவர் உயிரே போனாலும் பிஜேபிக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டார். அப்படி அவர் வராரு, தனி கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னாலே அதுவே பிஜேபியோட பிளானாக தான் இருக்கும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். A to B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.